இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி 1952லேருந்து 2021 வரை யார் போட்டியிட்டாங்க, எந்த கட்சி போட்டியிட்டு வெற்றி பெற்றாங்கங்கிற தகவலை முதலிடம் 2ஆம் இடம் பிடித்த ஒரு சில தகவல் இல்லை. மற்றபடி 1977லேருந்து முதல் இடம் 2 இடம் பிடித்தவங்களுடைய கட்சி பெயர், என்ன ஓட்டு வாங்கினாங்க, எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க, சுருக்கமாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு தாலுகாவை பற்றி நம்ம சுருக்கமாக ஜனநாயகம் டிவியில் பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதி தான் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி. இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1952லேருந்து 2021 வரை கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் யார் வெற்றி பெற்றார்கள், எந்த கட்சி வெற்றி பெற்றது என்பதை நம்ம சுருக்கமாக அந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். 1952 கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் ராமசாமி அவங்க காங்கிரஸ் கட்சி சார்பாக வெற்றி பெற்றிருக்காங்க. மற்ற தரவுகள் நமக்கு இல்லை. ஆகவே வெற்றி பெற்றது ஒரு 4-5 எலெக்ஷன் மட்டும் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதனுடைய ஓட்டு அடிப்படையில் 1977லேருந்து பார்ப்போம். 1952 ராமசாமி அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெற்றி பெற்றிருக்காங்க கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில். 1957 பார்த்தோம்னா வி சுப்பையா நாயக்கர் அவங்க சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 1962 NV வேணுகோபால கிருஷ்ணசாமி சுயேட்சையாக நின்று 1962 வெற்றி பெற்றிருக்கதை பார்க்குறோம். 2 தடவை சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க வெவ்வேறு ஆட்கள். 1967 அழகர் சாமி அவர்கள் இந்திய போக அப்படின்னா இந்திய பொது உடைமை கட்சி, இந்திய பொது உடைமை கட்சி சார்பாக அழகர் சாமி அவர்கள் 1967லேயும் 1971லேயும் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம பார்த்துட்ருக்கிறது கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி 52லேருந்து பார்த்துட்ருக்கோம். இப்போது ஒரு சில தரவுகள் நமக்கு 1977லேருந்து இருக்குது. அது தெளிவாக பார்ப்போம். அழகர் சாமி இந்திய பொது உடைமை கட்சி சார்பாக 21,985 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 32.75% ஓட்டு வாங்கி அவங்க வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 1977 கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் அழகர் சாமி அவர்கள் இந்திய பொது உடைமை கட்சி சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்ததாக 2வது இடத்துல இருப்பது பி சீனிராஜ் அவர்கள் அதிமுக சார்பாக அவங்க போட்டியிட்டிருக்காங்க கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில். 1971ஆம் ஆண்டு 1977ஆம் ஆண்டு அவங்க வாங்கிய ஓட்டு நம்ம பார்க்கணுன்னா 21,588 ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. 32% ஓட்டு வாங்கியிருக்காங்க 1977. அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 1980 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நம்ம யார் வெற்றி பெற்றிருக்காங்க, எந்த கட்சி வெற்றி பெற்றிருக்குன்னு நம்ம தெளிவாக பார்ப்போம். 1980 கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் நம்ம பார்க்கணுன்னா அழகர் சாமி அவர்கள் வேட்பாளராக மீண்டும் வந்திருக்காங்க. இந்திய பொது உடைமை கட்சி தான் இப்போதும் வெற்றி பெற்றிருக்கு அதே வேட்பாளர். 1967லேருந்து அவங்க தான் தொடர்ச்சியாக கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் 4வது முறையும் இப்போது தேர்ந்தெடுக்கப்படுதாங்க. 1980லேயும் அழகர் சாமி அவர்கள் இந்திய பொது உடைமை கட்சி சார்பாக இப்போ அவங்க வாங்கிய ஓட்டு பார்க்கணுன்னா 1980 39,442 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 51% ஓட்டு வாங்கி அவங்க வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டிருக்காங்க. அவங்க 2வது இடத்துல இருக்காங்க. வேட்பாளராக வி ஜெயலட்சுமி அவர்கள் இருக்காங்க. 30,792 ஓட்டு வாங்கி அவங்க 40% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. 1980 அழகர் சாமி அவங்க இந்திய பொது உடைமை கட்சி வெற்றி பெற்றிருக்கு. காங்கிரஸ் கட்சி 2வது இடத்துல இருக்குது, தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் முதல் 2 இடங்களில் மட்டும் வெற்றி பெற்றவங்களையும் 2வது இடத்துல இருப்பவங்களையும் எந்த கட்சி என்பதை நம்ம தெளிவாக பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 1984ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். 1984ஆம் ஆண்டு கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் யார் வெற்றி பெற்றாங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ். இப்போ காங்கிரஸ் கட்சி கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியை கைப்பற்றுறாங்க. ஆர் ரங்கசாமி அவர்கள் வேட்பாளராக இருக்காங்க. அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. 45,623 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 53% ஓட்டு வாங்கி காங்கிரஸ் கட்சி கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். 1984 வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க இதுக்கு முன்பாக 1952 ஃபஸ்ட் டைம் வெற்றி பெற்ற பிறகு பல தேர்தல்கள் சுமார்
ஒரு 6-7-8 தேர்தலுக்கு பிறகு அவங்க வந்து மீண்டும் காங்கிரஸ் கட்சி கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதியை கைப்பற்றியிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்குறோம். 1984 ஆர் ரங்கசாமி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது ஏற்கனவே 4-5 தடவை போட்டியிட்டு வெற்றி பெற்றவங்க தான் அழகர் சாமி அவர்கள், இந்திய பொது உடைமை கட்சி. இவங்க வாங்கிய ஓட்டு நம்ம பார்க்கணுன்னா 4வது தடவை நின்று அவங்க 4 தடவை வெற்றி, 5வது தடவை தோல்வி தள்ளியிருக்காங்க. 28,327 ஓட்டு வாங்கி 33% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க, தோல்வியை தழுவியிருக்காங்க. 1984 மீண்டும் பார்க்கணுன்னா 1984 காங்கிரஸ் கட்சி கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகளை பார்ப்போம். இப்போது யார் வெற்றி பெற்றிருக்காங்கன்னா இந்திய பொது உடைமை கட்சி. ஏற்கனவே 4-5 தடவை போட்டியிட்டவங்க தான் 4 தடவை வெற்றி, அடுத்த 5வது தடவை தோல்வி. இப்போ 6வது தடவையும் போட்டிகிட்ருக்காங்க. இந்திய பொது உடைமை கட்சி சார்பாக நின்ன அழகர் சாமி அவர்கள் 1989 வெற்றி பெற்றாங்க. அவங்க வெற்றி பெற்று அவங்க வாங்கிய ஓட்டு பார்க்கணுன்னா 35,008 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 35% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது திமுக சார்பாக எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் 1989 தோல்வி அடைஞ்சிருக்காங்க, 2வது இடத்துல இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டு நம்ம பார்க்கணுன்னா 31,724 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 31% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. இப்போ வந்து இந்திய பொது உடைமை கட்சி 1989 கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலை பார்ப்போம். நம்ம பார்த்துட்ருக்கிறது கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதி. சியாமாலா கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் 1991 யார் வெற்றி பெற்றாங்கன்னா அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. வேட்பாளராக சியாமாலா அவர்கள் வந்து வேட்பாளராக இருக்காங்க, வெற்றி பெற்றிருக்காங்க. 1991 58,535 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 60% ஓட்டு வாங்கி அதிமுக இப்போ கோயில்பட்டி தொகுதியை கைப்பற்றியிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா ஐயாலுசாமி. அவங்க வந்து இந்திய பொது உடைமை கட்சி சார்பாக ஏற்கனவே இந்த தொகுதியில் அதிகமாக இந்திய பொது உடைமை கட்சி தான் கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதியை கைப்பற்றி வராங்க. இந்த முறை அதிமுக கைப்பற்றியிருக்கு 1991. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது 2வது இடத்துல இருப்பது இந்திய பொது உடைமை கட்சி தான். இப்போ வேட்பாளர் வந்து வேறு ஐயாலுசாமி அவர்கள் வந்து வேட்பாளராக இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டு இந்திய பொது உடைமை கட்சி சார்பாக 30,284 ஓட்டு வாங்கி 31% ஓட்டு வாங்கி அவங்க வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க, 2வது இடத்துல இருக்காங்க. இப்போ அதிமுக வந்து 1991 கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதியை கைப்பற்றியிருக்கிறது இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 2001 நடைபெற்ற கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதியினுடைய முடிவுகளை பார்ப்போம். முதல் 2 இடங்களை மட்டும் பார்த்துட்ருக்கோம். 2001 யார் வெற்றி பெற்றாங்கன்னா இந்திய பொது உடைமை கட்சி. இந்திய பொது உடைமை கட்சி மீண்டும் கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதியை கைப்பற்றிட்டாங்க. ராஜேந்திரன் அவர்கள் புதிய வேட்பாளராக இப்போ களமிறங்குறாங்க. 2001 இந்திய பொது உடைமை கட்சி சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டு நம்ம பார்க்கணுன்னா 45,796 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 40% ஓட்டு வாங்கி 2001 கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். 2வது இடத்துல யார் இருக்கான்னா கே ராஜாராம் அவர்கள் திமுக சார்பாக நின்றுருக்காங்க. திமுக 2வது இடத்துல இருக்குது. திமுக வாங்கின ஓட்டு பார்க்கணுன்னா 36,757 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 32% ஓட்டு வாங்கி அவங்க வந்து 2வது இடத்துல இருக்காங்க. திமுக 2வது இடத்துல இருக்குது. இப்போ வந்து இந்திய பொது உடைமை கட்சி 2001 புதிய வேட்பாளரை நிப்பாட்டி வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ வந்து கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதியை பார்க்கணுன்னா இந்திய பொது உடைமை கட்சி மீண்டும் தன்னுடைய தொகுதியை தக்க வச்சுருக்கிறத பார்க்குறோம். 2001 மீண்டும் இடம் பிடிச்சிட்டாங்க. இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 2006 நடைபெற்ற கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதியினுடைய தேர்தலுடைய முடிவுகளை நம்ம பார்ப்போம். முதல் 2 இடங்களை மட்டும் நம்ம பார்த்துட்ருக்கோம். 2006
எல் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதிமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ மீண்டும் அதிமுக ஒரு தேர்தலை தோல்வி அடைஞ்சு அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். இப்போ வந்து 2 முறை 96 2001 தோல்வி அடைஞ்சவங்க 1991 தான் அதிமுக கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதியை கைப்பற்றியிருக்காங்க. மீண்டும் அவங்க பார்க்கணுன்னா 2011 வெற்றி பெற்றிருக்காங்க. கடம்பூர் சே ராஜு அவர்கள் வேட்பாளராக இருக்காங்க. அதிமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. கடம்பூர் சே ராஜு அவர்கள் 73,007 ஓட்டு வாங்கி 55.85% ஓட்டு வாங்கி 2011 வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். ஜி ராமச்சந்திரன் அவர்கள் பாமக சார்பாக இருக்காங்க, 2வது இடத்துல இருக்காங்க. 46,527 ஓட்டு வாங்கி 35.59% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. இப்போ வந்து 2011 பார்த்தோம்னா நம்ம அதிமுக வந்து 2011 கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 2016 நடந்த சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகளை நம்ம பார்ப்போம். 2014 பார்க்கணுன்னா கடம்பூர் சே ராஜு அவர்கள் அதிமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 2வது முறை 2011 கோவில்பட்டியில் ஏற்கனவே வெற்றி, 2வது முறையும் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டு இப்போ பார்க்கணுன்னா 64,514 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 39.52% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அவங்கள ஏற்று போட்டியிட்டது திமுக சார்பாக சுப்பிரமணியன் அவர்கள் வேட்பாளராக இருந்திருக்காங்க. திமுக வந்து 64,086 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 39.25% ஓட்டு வாங்கி ஒரு சில 100 ஓட்டுகளில் தான், ஒரு 300-400 ஓட்டுக்குள்ளே தான், 300-350 ஓட்டுக்குள்ளே தான் அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. மிக சொற்ப ஓட்டில் வெற்றி பெற்றிருக்காங்க கடம்பூர் ராஜு அவர்கள். அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. திமுக ஒரு 350 ஓட்டுக்குள்ளே தான் அவங்க தோல்வி அடைஞ்சிருக்கு. இந்த தொகுதியில் நம்ம தெளிவாக பார்க்குறோம். 2016 அதிமுக 2வது முறையாக ஒரே வேட்பாளர் கடம்பூர் சே ராஜு அவர்கள் 2வது முறையும் நின்று வெற்றி பெற்றிருக்கிறது இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்குறோம். 2016 கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது கடைசியாக நடைபெற்ற கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதி 2021 நடைபெற்ற தேர்தல் முடிவுகளை நம்ம பார்ப்போம். முதல் 2 இடங்களை மட்டும் நம்ம ஒவ்வொரு தேர்தலையும் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம வந்து கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதியை பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் கடம்பூர் சே ராஜு அவர்கள் மீண்டும் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 2011, 16, 21 3 தடவையும் அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. ஒரே வேட்பாளர் இருக்காங்க கடம்பூர் சே ராஜு அவர்கள். அதிமுக சார்பாக நின்று 68,556 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 37.89% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டதை வந்து அமமுக மற்றும் பல கட்சிகள் போட்டியிட்டாலும் அமமுக ஏடிஎம்கேயில் உள்ள ஒரு முக்கியமான கட்சியாக ஒரு காலத்தில் இருந்தது தான். ஆனால் பாருங்கள், அவங்க டிடிவி தினகரன் வந்து அமமுக சார்பாக நின்று 56,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 56,153 ஓட்டு வாங்கி 31.4% ஓட்டு வாங்கி அந்த கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதி அதிகமான அதிமுக ஓட்டு ஏடிஎம்கே கட்சியினுடைய ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்தில் இருந்தே இருக்கக்கூடிய ஓட்டாக நம்ம கருதப்படுகிறது. 2021 பார்க்கணுன்னா கடம்பூர் ராஜு அவர்கள் கடைசியாக நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதியை தக்க வச்சுருக்காங்க. 3 முறை ஒரே வேட்பாளர் ஒரே கட்சி வெற்றி பெற்றதாக இருக்கிறது. 2011, 16, 21 அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. கடைசியாக நடந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கு. வருகிற தேர்தலில் 2020 என்ன நடக்குன்னு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்த எல்லாமே கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற 1957 நம்ம பார்த்துட்ருக்கோம். 52 2021 வரை யார் வெற்றி பெற்றாங்க, எந்த கட்சி எவ்வளோ ஓட்டு சதவீதம் வாங்கினாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, 2வது இடத்துல யார் இருக்காங்க, எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துட்டோம். உங்களுக்கு நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜனநாயகம் டிவி சேனலை. தொடர்ந்து ஒவ்வொரு தாலுகாவாக ஒவ்வொரு மாவட்டமாக நம்ம இந்த தேர்தலுடைய ஒவ்வொரு ஓட்டு தகவலை நம்ம கொண்டு வந்துட்ருக்கோம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொகுதிகளையும் நம்ம கொண்டு வர இருக்கோம். உங்களுக்கு எல்லா டேட்டாவும் இதில் கிடைக்கும் ஜனநாயகம் டிவி சேனலில். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.